வணக்கம். அரசியல் விமர்சகரும் பிஜேபியின் ஆதரவாளருமான ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 18ல இருந்து 20% வரைக்கும் வாக்கு சதவீதம் உயரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து கணிப்பு அவர் சொல்லியிருக்கிறாரு. சமீபத்தில் நடந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு அவருடைய பேட்டியை கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 18ல இருந்து 20% வரைக்கும் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படி. அரசியல் வரலாற்றுல ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர்களுடைய கருத்து கணிப்பு இதுவரைக்கும் சரியா தான் நடந்து வந்துட்டு இருக்கு. இப்போ 2026லயும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 45% மேல திமுக வாக்குகள் கிடைக்கும் அந்த மாதிரியே தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் யாருக்கு சாதகமாகவும் அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது. சரியா பேசுவாரு. அவர் பிஜேபிக்கு ஆதரவாளர் அப்படிங்கிறதுக்காக பிஜேபிக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நாள் பேச மாட்டாரு. கரெக்டா பேசக்கூடிய ஆள். அவருடைய கணிப்பு இதுவரைக்கும் சரியாதான் 80% இதுவரைக்கும் சரியாதான் இருந்திருக்குது. இந்த அரசியல் வரலாற்றுல, அரசியல் கருத்து கணிப்பு வரலாற்றுல சரியாதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில அவருடைய அந்த 18 முதல் 20% நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்னா 8% வாக்கு இருக்கு அப்படிதானா? அப்போ நாம் தமிழர் கட்சி அவங்களோட நடவடிக்கை, அவங்களுடைய அந்த இப்போ சமீபத்துல நடத்தினார்களே அண்ணன் சீமான் அவர்கள் கடலுக்கு மாநாடு போட்டிருந்தாரு, தண்ணீர் மாநாடு போட்டிருந்தாரு, மலைகளுக்கு மாநாடு போட்டிருந்தாரு, ஆடு மாடுகளை பத்தி மாநாடு போட்டிருந்தாரு. இந்த மாநாடுகள் மூலம் மக்களிடையே பல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கிறாரு. பல விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 16% அவருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து இருந்து அப்படிங்கிற கருத்தை அண்ணன் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ 18ல இருந்து 20% வாக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற கருத்தை அந்த யூடியூப் சேனல் அந்த கேள்வி அவங்க எழுப்புறாங்க. அப்போ ஐயா பதில் சொல்றாரு. என்ன எப்படின்னா, சமீபத்துல நடந்த பாரதியார் விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் அது RSS மேடை அப்படித்தானா, அந்த மேடையில பாரதியார் அவர்களுடைய சிறப்புகளையும் தமிழுக்காக அவர் எந்த அளவுக்கு சிறப்பாற்றினார் அப்படிங்கிற கருத்தை அங்க பேசியிருந்தாரு. அந்த 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 பேச்சு பயங்கர சர்ச்சையாட்டு மாறி இருந்தது, பேசும் பொருளாட்டு மாறி இருந்தது. குறிப்பா திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஒரு தூக்கி வாரி போடக்கூடிய அளவுக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருந்து, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பெரியாரை தூக்கி வச்சிருந்தோம். இவர் இப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாத்தீங்களா சீமான் அவர்கள் பிஜேபி கைக்குள்ளி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், இப்ப அது சரியா போச்சு பாத்தீங்களா, RSS மேடையில சீமான் அவர்கள் பேசிட்டார. இப்போ நீங்க என்ன அதை பத்தி என்ன பேச போறீங்க? அவர் சீமான் முழுக்க முழுக்க பிஜேபியின் ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முத்திரையை பதிச்சிருந்திருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வேணா ஒரு கூட்டம் போடுங்களேன், ஐயா பாரதியாரை பத்தி பேசுறதுக்கு நீங்களும் ஒரு கூட்டம் போடுங்களேன், உங்க கூட்டத்திலே நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சிறப்பான தரமான பதிலடியை அண்ணன் சீமான் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதோட அவங்க வாயை மூடிட்டு போயிட்டாங்க. இதற்கு பிறகு அதாவது சீமான் அவர்களை இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலே 6 வேட்பாளரை பிராமணர்களை அவங்க நிறுத்துறதாட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. 6 கேண்டிடேட் போடுறாங்க, பிராமணர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த அடிப்படையின் மூலமாகவும் தான் மேலும் சில காரணங்கள், அதாவது அண்ணாமலை அவர்களும் பிஜேபியில இத்தனை காலம் இருந்திருக்கிறாங்க, பிஜேபிக்கு ஆதரவா தான் இருந்திருக்கிறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவா தான் இப்போ அவருடைய கூட்டணி அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு காலகட்டத்தில அண்ணாமலை இருக்கும்போது கூட பாரதியார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை எந்த இடத்துலயுமே அவர் பதிவு பண்ணல. ஆனா சீமான் அவர்கள் பாரதியாருக்கு தமிழுக்காக, தமிழர்களுடைய நலனுக்காக தமிழை மேல் நோக்கி கொண்டு போனாரு. தமிழுடைய கருத்துக்களை அவரு அந்த கோட்பாட்டுல ரொம்ப ஆழமாட்டு இருந்தாரு. சுதந்திர போராட்ட காலத்திலையும் தமிழை தமிழ் பாட்டுகளின் மூலமாக தமிழை வளர்த்தவர் அப்படிங்கிற கருத்தை அவர் வச்சு, அவருக்கு பாரதியாருக்கு பாரத ரத்னா விருதை கொடுக்கணும். யாருக்கெல்லாமா நீங்க பாரத ரத்னா விருதை கொடுக்குறீங்களே, அப்போ பாரத ரத்னா விருதை பாரதியாருக்கு நீங்களே கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருக்க காரணத்துக்காகவும் பிராமணர்கள் அவங்க
இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்களுடைய கருத்தை பின்பற்றுறதுக்கும் சீமான் கட்சிக்கு வாக்கு செலுத்துவதற்கும் வந்து அவங்க அந்த பக்கம் சாஞ்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில தான் அதை வந்து நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வேகமாக முன்னோக்கி வளர்ந்துட்டு வருது நாம் தமிழர் கட்சி. அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து 18% 20% வரைக்கும் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருக்கிறாரு. இப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து 20% வாக்குகள் கிடைக்கும். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாக்கு சதவீதம் வந்து சீட்டாவும் கன்வெர்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. சில இடங்கள்ல வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க வந்து போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதாகவும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துல போறதுக்கு வந்து அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னா அது வந்து நமக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியான செய்தி தான். நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வந்து இவங்க இவ்வளவு நாள் பாடுபட்டதுக்கு கிடைச்ச வெற்றியா தான் அதை நம்ம பார்க்கணும். பார்ப்போம். நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து மக்கள் வந்து 2026 வந்து வாக்கு செலுத்துவாங்களா, அண்ணனை வெற்றி பெற வைப்பாங்களா, சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.